So in this class we are going to discuss inverse trigonometry. அதில் property 5 பார்க்குறோம். Property 5 என்ன பார்த்தீங்கன்னா sin inverse x plus cos inverse x is equal to pi by 2, tan inverse x plus cot inverse x is equal to pi by 2, secant inverse x plus cosecant inverse x is equal to pi by 2 அப்படின்னு இந்த ப்ராப்பர்ட்டி 5ல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த த்ரீ ப்ராப்பர்ட்டிஸ், இந்த த்ரீ ஃபார்முலாஸ்க்கு நம்ம வந்து ப்ரூஃப் பார்க்கலாம். ப்ரூஃப் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, இந்த ஃபார்முலாஸ் தான் இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூஃப் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃபார்முலா? சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரணும்? பை பை 2 அப்படின்னு வரணும். சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்? சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம டீட்டான்னு எடுத்துக்கலாம். சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டீட்டான்னு எடுத்துட்டீங்கன்னா, அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வர சொல்லுங்க? சைன் டீட்டான்னு வந்திருக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டான்னு வந்திருக்கும். சரி, புரியுதுங்களா உங்களுக்கு? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டான்னு வருது. இங்க டீட்டான்றது எப்படி வரணும்? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் பை பை 2, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பை பை 2 அப்படின்னு நமக்கு வரணும். கரெக்டுங்களா? சரி, அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா, நல்லா கவனிங்க, இந்த ஈக்குவேஷன் மைனஸ்ல மல்டிப்ளை பண்றேன். அப்போ மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணா இன்இக்வாலிட்டி சைன் மாறிடும் இல்லையா? அப்போ பாருங்க, மைனஸ் பை பை 2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டீட்டா மைனஸ் டீட்டா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பை பை 2 அப்படின்னு வருது. இப்போ இந்த ஈக்குவேஷனை பை பை 2ல ஆட் பண்றேன். பை பை 2ல ஆட் பண்ண என்ன ஆயிரும் பாருங்க? பை பை 2 சாரி, பை பை 2 வராது. பை பை 2ல ஆட் பண்ணா இங்க 0 ஆயிரும். கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து இங்க 0 வருது. 0 இது பை பை 2 பிளஸ் மைனஸ் டீட்டா, பை பை 2 மைனஸ் டீட்டா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்ன வருது? பைன்னு வருது. அப்போ பை பை 2, அதாவது டீட்டா வந்து மைனஸ் பை பை 2 டு பை பை 2. ஏன்னா சைன் டீட்டான்றது சைன் ஃபங்க்ஷனுடைய பிரின்சிபல் டொமைன் வந்து மைனஸ் பை பை 2 டு பிளஸ் பை பை 2. பை பை 2 மைனஸ் டீட்டா என்ன வரும் சொல்லுங்க? 0 டு பைன்னு வருது. 0 டு பைன்னு வருது. கரெக்டுங்களா? ஏன் இது எடுத்திருக்குன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க. இப்படி ஏன் எடுத்திருக்கோம்னா, எக்ஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டா தானே. இப்போ எப்படி எழுதுறேன்னா, நான் வந்து நல்லா கவனிங்க, சைன் டீட்டாவை நம்ம காஸ் 90 மைனஸ் டீட்டான்னு எழுதிக்கலாம் இல்லையா? சைன் டீட்டாவை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? காஸ் 90 மைனஸ் டீட்டான்னு எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் 90 மைனஸ் டீட்டா பை பை 2 மைனஸ் டீட்டா. சைன் டீட்டாவை நம்ம காஸ் 90 மைனஸ் டீட்டா எழுதலாம், இல்லைன்னா காஸ் 90 மைனஸ் சைன் டீட்டா எழுதலாம். ஆனா காஸ் ஃபங்க்ஷன் வந்து 0 டு பை தானே வரும் நமக்கு. 0 டு பை தானே பிரின்சிபல் டொமைன். அப்போ காஸ் பிரின்சிபல் டொமைன் 0 டு பைன்னா, அப்ப பாருங்க, இந்த பை பை 2 மைனஸ் டீட்டா வந்து 0 டு பை இருக்கணும். கரெக்டா வந்துருச்சுங்களா? பை பை 2 மைனஸ் டீட்டா வந்து 0 டு பை வந்துருச்சு. அதனால எக்ஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டாவை எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் 90 மைனஸ் டீட்டான்னு எழுதிக்கலாம். இப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ ரெண்டு சைடும் காஸ் இன்வர்ஸ் எடுங்க. காஸ் இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா, அப்போ காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை பை 2 மைனஸ் டீட்டா அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ நல்லா கவனிங்க, இந்த பை பை 2 மைனஸ் டீட்டா 0 டு பை தானே இருக்கு. அப்படின்னா இது பிரின்சிபல் டொமைன்ல தானே இருக்கு. அப்போ பிரின்சிபல் டொமைன்ல இருந்துச்சுன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை பை 2 மைனஸ் டீட்டாவை அப்படியே டைரக்டா பை பை 2 மைனஸ் டீட்டான்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 2 மைனஸ் டீட்டா. புரியுதுங்களா? இப்போ இந்த டீட்டா லெஃப்ட் சைட்ல கொண்டு வந்துருங்க. இப்போ இந்த டீட்டாவை லெஃப்ட் சைட்ல கொண்டு வந்துருங்க. என்ன வருதுன்னு பார்க்கலாமா? அப்போ பாருங்க, காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? பை பை 2 வந்திருக்கு. டீட்டாவை தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம் பாருங்க? சைன் இன்வர்ஸ் எக்ஸ். டீட்டா தான் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் எடுத்துருக்கோம். அப்போ டீட்டா பிளேஸ்ல சைன் இன்வர்ஸ் எக்ஸ் போட்டுங்க. அப்படி போட்டீங்கன்னா என்ன ஆகுது பாருங்க? காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 2. இந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபார்முலா வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் அது என்ன சொல்லுங்க? சம் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் அண்ட் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 2. சரி, காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2. இந்த ப்ராப்பர்ட்டி நிறைய இடத்துல ஸ்டேட் போர்ட்லயும் எல்லா போர்ட்லயும் இது வரும். அதே மாதிரி எல்லா என்ட்ரன்ஸ்லயும், ஐஐடி என்ட்ரன்ஸ்ல எல்லாமே வரும். சரி, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 2 அப்படின்னு புரிஞ்சு நமக்கு. இப்போ செகண்ட் என்ன பாருங்க? tan இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் காட் இன்வர்ஸ் எக்ஸ், tan இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் காட் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2 இப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இங்க வந்து ஒன்றும் பிரச்சனையே வராது. ஏன்னா வந்து இந்த இது வந்து டீட்டா தானே. இங்க வந்து டீட்டா தானே வருது. நல்லா பாருங்க, tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்றது டீட்டா, காட் இன்வர்ஸ் எக்ஸும் டீட்டா அப்படிதான் இருக்கு. இப்போ நம்ம tan இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம டீட்டான்னு எடுத்துட்டோம்னா, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க? tan டீட்டா அப்படின்னு வரும். எக்ஸ் என்ன வரும் சொல்லுங்க? tan டீட்டா. டீட்டாக்கு என்ன இங்க சொல்லுங்க? டீட்டா வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் பை பை 2, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பை பை 2. போன முறை எழுதுன மாதிரியே எழுதணும்னா அப்போ என்ன வந்துடும்? பை பை 2 மைனஸ் டீட்டா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பை அப்படின்னு வந்துடும் இல்லையா? இப்போ எப்படி எழுதுறோம் பாருங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு tan டீட்டாவை எப்படி எழுதலாம்? காட் 90 மைனஸ் டீட்டா எழுதலாம் இல்லையா? இல்லைன்னா காட் 90 மைனஸ் டீட்டாவை tan டீட்டான்னு எழுதலாம். tan டீட்டாக்கு டொமைன் வந்து பை மைனஸ் பை பை 2 டு பை பை 2 பிரின்சிபல் டொமைன். இதை காட் பை பை 2 மைனஸ் டீட்டான்னு எழுதிட்டேன்.
இப்போ காட் தீட்டாக்கு வந்து என்ன டொமைன், பிரின்சிபல் டொமைன் 0 to பை. அப்ப பாருங்க பை பை 2 மைனஸ் தீட்டாக்கு வந்து 0 to பைன்னு போட்டாச்சு. இப்படி இருந்துச்சுன்னா அப்ப இது பிரின்சிபல் டொமைன்ல தான் இருக்குன்னா ரெண்டு பக்கமே காட் எடுங்க, காட் இன்வர்ஸ் எடுங்க. காட் இன்வர்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? காட் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் காட் பை பை 2 மைனஸ் தீட்டான்னு வருதுங்களா? இப்போ காட் இன்வர்ஸ் ஆஃப் காட் தீட்டா வந்து தீட்டான்னு எழுதலாம். எப்ப சொல்லுங்க? அது பிரின்சிபல் டொமைன்ல இருந்தா. இங்க பிரின்சிபல் டொமைன்ல தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம இது பை பை 2 மைனஸ் தீட்டா அப்படியே எழுதிடலாமா? இஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த தீட்டா லெஃப்ட் சைட்ல கொண்டு வந்துருங்க. ஸோ காட் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை பை 2 வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ தீட்டா தீட்டா தான் அது tan இன்வர்ஸ் எக்ஸ். தீட்டா தான் என்னப்பா? இங்க தீட்டா தான் என்ன சொல்லுங்க? tan இன்வர்ஸ் எக்ஸ். அப்போ தீட்டா பிளேஸ்ல tan இன்வர்ஸ் எக்ஸ் போட்டுங்க. ஸோ காட் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் tan இன்வர்ஸ் எக்ஸ், tan இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 2 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ செகண்ட் ஃபார்முலாவும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இதே மாதிரி நம்ம தேர்ட் ஃபார்முலாவும் ப்ரூவ் பண்ணிடலாம் பாருங்க. தேர்ட் ஃபார்முலா ப்ரூவ் பண்ணலாங்களா? சரி, தேர்ட் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பார்க்கலாம் பாருங்க. தேர்ட் ஃபார்முலாக்கு சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் கொசிகண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 2 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இங்க வந்து எக்ஸ்ன்றது ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோ, சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ்ன்றது தீட்டா. அப்போ சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு எடுக்கலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும்? சீக்கண்ட் தீட்டான்னு வந்துடும். அதே மாதிரி பழைய மாதிரி எழுதணும்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் பாருங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் தீட்டாவை கொசிகண்ட் பை பை 2 மைனஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். பை பை 2 மைனஸ் தீட்டா எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா கொசிகண்ட் இன்வர்ஸ் எடுத்துருங்க. ஸோ கொசிகண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க கொசிகண்ட் இன்வர்ஸ் கொசிகண்ட் கேன்சல் ஆயிட்டு பை பை 2 மைனஸ் தீட்டா வரும். மைனஸ் தீட்டா லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ கொசிகண்ட் இன்வர்ஸ் எக்ஸ், இந்த மைனஸ் தீட்டா தான் என்ன சொல்லுங்க? சீக்கண்ட், சாரி இந்த தீட்டா தான் சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ். லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டா பிளஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 2. ஸோ அப்போ நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா கொசிகண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 2 அப்படின்னு புரிஞ்சிருக்கு. அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலாஸ் இப்போ புரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி 5ல சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2, டேன் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் காட் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2. அடுத்து வந்து சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் கொசிகண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 2 அப்படின்னு புரிஞ்சிருக்கு. இப்போ நான் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். இந்த ப்ராப்ளம் பாருங்க, tan இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் tan இன்வர்ஸ் 1 by x is equal to pi by 2 if x is greater than 0 ன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து tan இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் tan இன்வர்ஸ் 1 by x is equal to minus 5 by 2 if x less than 0 ன்னு சொல்றேன். இந்த இது எழுதின ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்றீங்களா ஃபால்ஸ்ன்னு சொல்றீங்களாப்பா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். சரி, இப்போ வந்து இது வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இப்போ tan இன்வர்ஸ் எக்ஸ் இருக்கு இல்லைங்களா? இங்க பாருங்க, இது tan இன்வர்ஸ் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். tan இன்வர்ஸ் 1 by x மட்டும் தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். tan இன்வர்ஸ் 1 by x க்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லியிருந்தேன். என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லியிருந்தேன்னா tan இன்வர்ஸ் x is equal to cot inverse x, cot inverse x if x greater than 0 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்குங்களா? அதே tan inverse x is equal, tan inverse 1 by x is equal to minus pi plus cot inverse x அப்படின்னு சொல்லியிருந்தோம். if x less than 0 இப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த tan inverse 1 by x இங்க இந்த சப்ஸ்டிட் பண்ணலாம் நம்ம. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வேல்யூஸ் எடுத்துட்டு, இந்த வேல்யூ எடுத்துட்டு அதில் இப்போ நான் சப்ஸ்டிட் பண்ண போறேன் பாருங்க. நல்லா கவனிங்க. இப்போ அப்போ இந்த tan இன்வர்ஸ் எக்ஸ் அப்படியே எடுத்துக்கிறேன். tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துட்டு இந்த tan இன்வர்ஸ் 1 by x க்கு என்ன போடுறேன்? cot இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். if x greater than 0. புரியுதுங்களா? இப்போ அடுத்து வந்து என்ன பண்ற பாருங்க, இந்த tan இன்வர்ஸ் எக்ஸை tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எழுதிட்டு நல்லா கவனிக்கணும். இந்த cot இன்வர்ஸ் எக்ஸ்க்கு மட்டும் என்ன எழுதுறோம் பார்த்தீங்கன்னா x less than 0 வந்துச்சுன்னா minus pi plus cot இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். if x less than 0 அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தோம். ப்ராப்பர்ட்டி 5ல என்ன பார்த்துருந்தோம்னு சொல்லுங்க. அதாவது tan இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் காட் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2 தானே பார்த்தோம். அப்போ இந்த வேல்யூ என்ன வரும் சொல்லுங்க? பை பை 2. அதே மாதிரி இந்த வேல்யூ என்ன வரும் சொல்லுங்க? இந்த வேல்யூ என்ன வரும்? இந்த வேல்யூ வந்து பை பை 2ன்னு வருது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இது பை பை 2 இருக்கு, அப்படியே எழுதிக்கிங்க. அப்போ என்ன வரும் பாருங்க? பை பை 2 இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. கரெக்டுங்களா? இப்போ பாருங்க, இங்க ஒரு மைனஸ் பை இருக்கா, இது ஒரு பை பை 2. இந்த tan இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் காட் இன்வர்ஸ் எக்ஸ் வந்து ஒரு பை பை 2, இது ஒரு மைனஸ் பை இருக்கு. அப்போ பை பை 2 மைனஸ் பை ஆட் பண்ணா மைனஸ் பை பை 2 வரும். ஸோ மைனஸ் பை பை 2 இஃப் எக்ஸ் லெஸ் தென் 0. ஸோ உங்களுக்கு புரிஞ்சு. அப்போ tan இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் tan இன்வர்ஸ் 1 by x இஸ் ஈக்குவல் டு பை பை 2 இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. அதே மாதிரி தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை பை 2 இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ அடுத்த சம்மு தரேன் பாருங்க. if x is greater than, நல்லா கவனிங்க, if x greater than y, y greater than z,
z greater than 0, x greater than 0, y greater than 0, z greater than 0 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து கவனிங்க, இதுல வந்து என்ன கொடுக்குறேன்னா find the value of cot inverse xy plus 1 divided by x minus y plus cot inverse yz plus 1 divided by y minus z plus cot inverse zx plus 1 divided by z minus x. இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க equal to dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் தரேன், நீங்க ஆன்சர் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 0, செகண்ட் ஆப்ஷன் pi by 2, தேர்ட் ஆப்ஷன் pi, ஃபோர்த் ஆப்ஷன் 1. எந்த ஆன்சர் கரெக்ட்னு நம்ம சொல்லணும். பண்ணீங்க இப்போ இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ இந்த cot inverse xy plus 1 by x minus y இருக்கு இல்லைங்களா, இது எப்படி எழுதிக்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து tan inverse இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், tan inverse x minus y divided by xy plus 1 எழுதிக்கலாம். 1 plus xy எப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன், tan inverse 1 by x is equal to cot inverse x ன்னு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருந்துச்சா? tan inverse 1 by x equal to cot inverse x if x is greater than 0. இங்க x greater than y தானே சொன்னாங்க, அப்ப இந்த வேல்யூ பாசிட்டிவ். அப்ப இந்த வேல்யூ பாசிட்டிவ்னா அப்ப tan inverse 1 by x equal to cot inverse x எழுதலாம் இல்லையா? அதனால இதை இப்படி ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதிட்டேன், tanல மாத்திட்டேன். அதே மாதிரி இங்கேயும் y greater than z-னால இது பாசிட்டிவ் வரும், பாசிட்டிவ்னு வருது இல்லைங்களா? சோ அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, இந்த cot inverse yz plus 1 by y minus z வந்து எப்படி எழுதுற பாருங்க, tan inverse y minus z divided by, இது வந்து ப்ராப்பர்ட்டி 4ல இருந்து எழுதுறேன், yz plus 1. அடுத்து அதே மாதிரி இங்க என்ன z greater than, இங்க என்ன வரும் சொல்லுங்க, இங்க தான் நமக்கு கன்ஃபியூஷன். x greater than z தானே, x greater than z தானே வருது. அப்படின்னா இங்க என்ன வரும் சொல்லுங்க நமக்கு, இது z by z minus x இப்படி எழுதி இருக்கும்னு வச்சுக்கோங்க. தனியா நம்ம எழுதி காட்டுறேன், இதை மட்டும் இங்க பாருங்க, tan inverse z minus x divided by zx plus 1 இருக்குன்னு வச்சுங்க. இது எப்படி எழுதுனா minus pi plus cot inverse zx plus 1. புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? zx plus 1 divided by z minus x ன்னு எழுதி இருக்கணும். ஏன்னா வந்து z less than x, இந்த minus pi இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல வந்துருச்சுன்னா பிளஸ் ஆயிரும் இல்லையா? அப்ப cot inverse of zx plus 1 divided by z minus x எப்படி எழுதலாம், pi plus tan inverse z minus x by zx plus 1. இது புரிஞ்சுங்களா உங்களுக்கு இங்க? ஏன்னா வந்து z வந்து z வந்து லோயர் தென் x ன்னு வரதுனால இது நெகட்டிவ்னு வருது. அப்போ நெகட்டிவ் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபோர்த் ப்ராப்ளத்துல, tan inverse of 1 by x is equal to minus pi plus cot inverse x அப்படின்னு சொல்லியிருந்தேன். புரியுதுங்களா? அப்ப இந்த மைனஸ் பை இந்த பக்கம் தான் பிளஸ் ஆயிரும். அப்ப பிளஸ் பை பிளஸ் tan inverse z minus x divided by zx plus 1 இது சொல்லியிருக்கேன். அடுத்து இதை கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி எழுத போறேன். இந்த ப்ராப்பர்ட்டி நான் அடுத்து நடத்துவேன், அப்போ புரிஞ்சிடும். tan inverse x minus y divided by 1 plus xy இருந்துச்சுன்னா, x greater than y, இந்த இது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இந்த tan inverse x plus tan inverse x minus tan inverse y ன்னு எழுதிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி அடுத்து சொல்லி தரேன் உங்களுக்கு. இதுக்கு மட்டும் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா tan inverse x minus tan inverse y அப்படின்னு வரும் இதுக்கு, இந்த இதுக்கு. அதே மாதிரி tan inverse y minus z இருக்கு இல்லையா, இதுக்கு tan inverse y minus tan inverse z அப்படின்னு வரும். உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, tan a plus b tan a minus b, அந்த ஃபார்முலால வர ஃபார்முலா அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. அடுத்து இந்த பை அப்படியே எழுதிக்கிறேன். பிளஸ் இப்போ என்ன பண்றேன்னா இந்த tan inverse z minus x tan inverse z minus tan inverse x ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பாருங்க, இப்போ என்னென்ன கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கப்பா, tan inverse x கேன்சல், tan inverse y tan inverse y கேன்சல், tan inverse z கேன்சல். ஸோ தட் மொத்தமாக நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆன்சர் என்ன பாருங்க, ஆன்சர் வந்து பைன்னு இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு பை, ஆன்சர் வந்து பைன்னு வருது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். Find the value of x for which secant inverse x plus sin inverse x is equal to pi by 2. Question புரியுதுங்களா?
secant inverse x plus sin inverse x is equal to pi by 2 அப்படின்னு நமக்கு கேட்டிருக்கா. ஸோ இந்த சம் சால்வ் பண்ணுங்க. நான் ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1, செகண்ட் ஆப்ஷன் -1, தேர்ட் ஆப்ஷன் வந்து 0, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து நன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த சம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. We know that secant inverse x is defined. Secant inverse x is defined for x belongs to -infinity, -1. கரெக்ட்டுங்களா? யூனியன் 1, infinity. இதுல தான் இருக்கும் secant inverse x. ஆனா sin inverse x இல்ல, sin inverse x எடுக்கும்போது x defined என்ன எதுல வரும்? x defined for -1, -1. அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமே யூனியன் எடுத்தோம்னா எக்ஸுக்கு வந்து +or-1 மட்டும் தான் நம்ம எடுக்கணும். எக்ஸுக்கு +or-1 மட்டும் எடுக்கணும். அப்போ சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் பிளஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்குங்களா, ஈக்குவல் டு π/2 நம்ம எடுக்கிறதுக்கு இது ரெண்டுத்துல சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கும் காமனா டொமைன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் காமனா டொமைன் இருக்கிறது தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு டொமைன் வரும். அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு டொமைன் என்ன வரும்னு சொல்லுங்க? x belongs to செட் பிராக்கெட்ல வரும் -1, 1 அப்படின்னு வரும். அப்ப +or-1 மட்டும் தானே வரும். அப்படின்னா +or-1 என்ன இந்த ஆப்ஷன் வருது சொல்லுங்க? +1 வருது, -1 வருது நமக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு +or-1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த சம் சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஃபைண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் f of x is equal to mod of 3 tan inverse x minus cos inverse of 0 minus cos inverse of -1. சரி, இப்போ சால்வ் பண்ணலாம் பாருங்கப்பா. இந்த क्वेश्चन சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் cos inverse 0 இந்த வேல்யூ எவ்வளவு சொல்லுங்க? cos inverse 0 வந்து π/2. அடுத்து cos inverse -1 எவ்வளவு சொல்லுங்கப்பா? அது π. இதை இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம் நம்ம. இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ f of x க்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப f of x is equal to என்ன வரும் பாருங்க. f of x வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாமா? f of x வந்து பாத்தீங்கன்னா mod of 3 tan inverse x minus cos inverse 0 minus π/2 அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்து minus cos inverse -1 நம்ம பைன்னு எழுதிக்கலாம். புரிஞ்சுங்களா? இப்போ இது வந்து நம்ம இதனுடைய ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். இப்போ ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்ன்றதை பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து tan inverse x எப்படி இருக்கும்? greater than or equal to -π/2 less than or equal to plus π/2. இங்க என்ன தப்பு பண்ணிருக்கோம்? ஈக்குவல் டு வராது. tan inverse x க்கு வந்து tan inverse x என்னது -π/2 லயும் +π/2 ல undefined. அதனால -π/2 to π/2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இங்க f of x இருக்கிற மாதிரி கொண்டு வரணும் இல்லையா? அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா ரெண்டு சைடுலயும் நம்ம 3 ல மல்டிப்ளை பண்றோம். அப்ப 3 ல மல்டிப்ளை பண்ணா -3 π/2 is 3 tan inverse x less than 3 π/2 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இப்போ 3 tan inverse x வந்துச்சுல -π/2 வேணும். அப்போ போத் சைடு -π/2 போடுங்க. போத் சைடு -π/2 ல ஆட் பண்ணுங்க. -π/2 ல ஆட் பண்ண என்ன வரும்? -2π less than இங்க என்ன வரும்? 3 tan inverse x -π/2 less than இங்க 3π/2 -π போட்டீங்கன்னா என்ன வருது சொல்லுங்க? -π/2 போட்டா πன்னு கிடைக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு சரிங்களா? இப்போ நாம என்ன பண்ணலாம்னா இதை மாடுலஸ் எடுக்கலாம். இதை மாடுலஸ் எடுக்கணும். அப்போ மாடுலஸ் எடுத்தோம்னா எங்க இருந்து எங்க வரும் சொல்லுங்க? -2π ல இருந்து, அதாவது நல்லா கவனிங்க, இங்க -2π ல இருந்து இங்க π வரைக்கும் எடுக்கிறோம் இல்லைங்களா? அப்போ -2π ல இருந்து π எடுத்தோம்னா அது பாசிட்டிவ் பண்ணி எழுதுறோம். அப்போ பாசிட்டிவ் பண்ணி எழுதும் போது எப்படி ஆன்சர் வரும்ன்றது இப்போ நான் எழுதுறது கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பாசிட்டிவ் பண்ணி எழுதும் போது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. நல்லா கவனிக்கணும். இது எழுதுனது கரெக்டா பாருங்க. 3 tan inverse மாடுலஸ் எடுக்க சொல்லியிருக்கேன். டேக் மாடுலஸ். இங்க வந்து என்ன பண்றோம்? மாடுலஸ் எடுக்கிறோம். டேக் மாடுலஸ் சொல்லிட்டு இங்க இன்டர்வல் என்ன இருக்கு? -2π ல இருந்து π வரைக்கும் இருக்கு. அப்படி எழுதும் போது என்ன பண்றோம்னா இப்ப எழுதுறது கரெக்டா பாருங்க. 3 tan inverse x minus π/2 போட்டுட்டு less than 2π போட்டிருக்கேன். இதுல எதனா டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னா -2π ல இருந்து πன்னு போடும்போது இது மாடுலஸ் எடுத்தா அப்போ 0 to +2π போட்டுங்க. ஏன்னா 0 to π வந்து 0 to +2π லயே வந்துரும். அப்போ 0 இன்க்ளூடட். அப்போ 0 இன்க்ளூடட் but 2π not included. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மாடுலஸ் ஃபங்க்ஷன் நிறைய டைம் பார்த்துருக்கும். இப்போ இங்க ஒரு -π இருக்கு இல்லையா? அப்போ போத் சைடு -π பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணோம்? -π சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்போ -π சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும் பாருங்க. இங்க -π less than or equal to என்ன வருது பாருப்பா? இங்க 3 tan inverse x minus π/2
போட்டுட்டு ஒரு மைனஸ் பை போட்டுக்கிறோம், மைனஸ் பைன்னு போட்டுட்டோமா. லெஸ் தென் 2 பைல பையை கழிச்சுட்டா அப்ப என்ன வருது, பைன்னு இருக்கு. ஸோ நமக்கு இதுதான் என்ன சொல்லுங்க, இப்போ இந்த வேல்யூ தான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், இதுதான் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வந்திருக்கு சொல்லுங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் பை லெஸ் தென் பைன்னு வந்திருக்கு. அப்போ மைனஸ் பைக்கு க்ளோஸ்ட் இன்டர்வல் போடணும், பிளஸ் பைக்கு வந்து ஓப்பன் இன்டர்வல் போடணும். அப்போ மைனஸ் பைக்கு க்ளோஸ்ட் இன்டர்வல் போட்டு பிளஸ் பைக்கு ஓப்பன் இன்டர்வல் போட்டீங்கன்னா அப்ப என்ன ஆன்சர் வருது சொல்லுங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப என்ன ஆன்சர் வருது, நமக்கு ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்டான ஆன்சரா கிடைச்சிருக்கு. ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சமம் புரிஞ்சுங்களா?